வணக்கம். நான் உங்கள் ரகேஷ். நாம் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். இந்த பறவைகளை நீங்கள் சாலையில் போகும்போது இந்த சீசனில் அதிகமாக பார்த்துருக்க முடியும். இந்த பறவையோட பெயர் என்ன? ஐபிஸ். இதனுடைய தமிழ் பெயர் அன்றில் பறவை. நீண்ட கால்கள் இருக்கும், வளைந்த அலகு இருக்கும். இதுக்கு இன்னொரு தமிழ் பெயர் இருக்குது. அதனுடைய பெயர் என்னென்னா அரிவாள் மூக்கன். இதனுடைய மூக்கு, அதாவது அலகு பகுதி வளைஞ்சி அரிவாள் போல் இருக்கிறதுனால இந்த பெயர் வழங்கப்பட்டிருக்கு, அரிவாள் மூக்கன். இவை கூட்டமாக இரை தேடக்கூடிய குணமுடையவை. சேற்றில் வாழக்கூடிய உயிரினங்களை உணவாக உட்கொள்ளும். மரங்களில் கூடு கட்டி வாழும். இந்த அன்றில் பறவை பழைய காலத்திலேயே தமிழ் இலக்கியங்களில் அதிகமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இதனுடைய அலகு வளைந்திருக்கிறதுனால இதற்கு 2 பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று கொடுவாய் அன்றில், இன்னொன்று மடிவாய் அன்றில் அப்படின்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இவை அதிக சத்தம் எழுப்பும் தன்மையுடையவை. இதனுடைய குரல் அதிகமாக இருக்கிறதுனால இவை அகநானூற்று பாடலில் எப்படி குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, ஒரு தனி அன்றில் உயவு குரல் கடைய அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதோடு குறுந்தொகை பாடலில் அன்றிலும் பையன நரலும் என்ற பாடல் வரிகள் இந்த பறவையினுடைய குரல் அதிகமாக இருப்பதை குறிப்பிட பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதோட குறிப்பாக ஜீன்ஸ் படத்தில் கவிஞர் வைரமுத்து கண்ணோடு காண்பதெல்லாம் பாட்டில் அன்றில் பறவை இரட்டை பிறவி, ஒன்றில் ஒன்றாய் வாழும் பிறவி பிரியாதே அப்படின்னு பாடியிருப்பார். அப்படின்னா இந்த பறவைகள் இணை பிரியாமல் வாழக்கூடியது, இறுதி வரை ஒரே ஜோடியோடு வாழக்கூடியது. அந்த சிறப்பு தன்மையை குறிப்பிடுவதற்கு தான் அந்த பாடல் வரிகளை அந்த இடத்துல கவிஞர் வைரமுத்து பயன்படுத்தியிருப்பார். யாரெல்லாம் இந்த பாடல் வரும் இந்த வரிகளை கவனிச்சிங்களோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.